20 some years later, Indian 2 has released. I don't know. It's running in the theaters. 28 years Hopefully, ஆமா. 28 years later. So, என்ன what is your initial thoughts? I mean, நான் நேத்திக்கு தான் பார்த்தேன். Saturday, that is for me late because Okay. நான் வந்து அங்க இந்த கலிஃபோர்னியா திரும்பி வரதுக்கு டைம் ஆச்சு. So, Yeah. what are your It's been initial a while, thoughts? right? நம்ம வந்து like Tamil cinema goers have this whole thing around blockbusters. அது வந்து ரொம்ப கூர்மையா கவனிக்கிறோம். கூர்மையா கவனிக்கிறது மட்டும் கிடையாது, அது நல்லா இருந்தா ஓஹோன்னு சொல்றதும், நல்லா இல்லைனாக்கா அதை வச்சு நல்ல தர்மடி சாத்துன்னு சாத்துறதும் நம்மளுக்கு பழக்கமா போச்சு. ஸோ I'm kind of surprised at the extreme reactions. I think சில பேர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தேன். Again, I went with zero expectation. நம்ம ஆல்ரெடி பேசினதை பத்தி. நான் வந்து இது படம் மகா சொதப்பலா இருப்பது படம்னு எனக்கு வந்து ஒரு ஒரு யூகத்துல தான் போனேன் நான். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் ஓகே. I wouldn't say it's like a great movie or like even a good movie for that matter, but எனக்கு வந்து I wouldn't say that was like a bad experience. Like நிறைய பேர் சொல்ற அளவுக்கு வந்து அவ்வளோ மோசமான எனக்கு தெரியல. இது கோவம் ஏன்னு தான் எனக்கு புரியல. எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு வெறுப்பு, ஒரு செம்ம காண்டில் இருக்காங்க எல்லாரும் படமால, முக்கால்வாசி பேர் அட்லீஸ்ட். ஸோ I'm trying to analyze that part of it. Like, ஏன் அது மாதிரி இந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. We'll talk about the movie, but what was your thoughts? எனக்கு ஆக்சுவலாக படம் பிடிச்சிருந்தது ஹேமந்த். Okay. அகெயின் ஐ வென்ட் வித் மேபி ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஷங்கர்னு நான் சமோ ஐ ஹாவ் தட் அவுன்ஸ் ஆஃப் பயஸ் டுவர்ட்ஸ் ஷங்கர் லிட்டில் பிட் நான் Okay. நினைக்கிறேன். பட் Okay. ஃபார் த லார்ஜ் பார்ட் ஐ என்ஜாய்ட் த மூவி. இந்த சுவாரஸ்யம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஒரு ஷங்கர் படத்துக்கு இருக்கிற அத்தனை விதமான இந்த சாமுத்ரிகா லட்சணம் சொல்கிற மாதிரி ஒரு ஷங்கர் படத்தை எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் தான் ஒரு லட்சணம் அந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. ரைட், ஆல் த You வே made my ஃப்ரம் job easier. You made my job easier. ஏன்னா நான் என்ன வச்சிருந்தேனாக்க, என்னடா அந்த படத்தை இவ்வளவு கரிச்சு கொட்டுறாங்களே, நம்ம கொஞ்சமாவது கொஞ்சம் சப்போர்ட். But because you seem to have enjoyed the movie, I'm going to take the opposite seat and I'm going to sit in the மிடில், அதாவது critical side of the audience and talk about it. Sorry, I இல்லை didn't mean நான் to வந்து interrupt, but நானும் வந்து இது வந்து ஒன்றும் அப்படியே மகப்பெரிய காவியம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் அதர் தென் த ட்ராக்ட் அவுட் போர்ஷன்ஸ் விச் ஆர் பிளென்டி, ரைட், இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஐயோ என்ன இவ்வளோ இதுவாக இருக்கு, எவ்வளோ அதுவாக இருக்கு அப்படிலாம் எனக்கு தோணல. ஒரு சில ட்ராக்ட் அவுட் நான் சொல்கிற மாதிரி இந்த குஜராத், பஞ்சாப் அந்த அவுட்டிங்ஸை திடீர்னு வந்து அந்த திஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் நான் என்னாலும் படம் எடுக்க முடியும், நானும் வந்து இதெல்லாம் பண்ணி காட்டுறேன் பார், இது எப்போவுமே ஷங்கர் ஹஸ் ட்ரைட் இட் அகெயின், ரைட். அதே இன்டெலிஜென்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. என்ன இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகல, மற்ற படத்துலலாம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தோணி இருக்கு. மோர் ஓவர் ஹேமந்த், நான் வந்து நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை பற்றி தான் நானும் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நொஸ்டால்ஜியா இஸ் ஆக்சுவலி இஸ் அ கிரைம் இன் சம் பிளேசஸ். ஓகே, திடீர்னு வந்து இந்தியன் 2 வந்து இது மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு காவியமே வரல அப்படின்ற லெவலில் அதை எடுத்து வச்சு அந்த பீடத்துலேருந்து இந்த படத்தை பார்க்கறதுன்றது வந்து இட்ஸ் நாட் அவாய்டபிள். பட் ஆல்சோ வந்து ஒரு it doesn't set the right expectations for it doesn't give the movie a chance அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, I thoroughly enjoyed watching Kamal on screen. லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறமா, அதாவது வந்து உத்தம வில்லனுக்கு அப்புறம் தூங்காவனம் எனக்கு அது என்ன படமா என்னன்னு தெரியல. விஸ்வரூபம் 2 ஓகே, அது வந்து ஒரு வாஷ். ஓகே, விக்ரம்ல பாதி நேரம் கமலை காணும். Okay, to a point, Kamal is like a side character. Finally, for a good reason. Finally, there is an Kamal Hassan on screen, and I completely enjoyed watching him. I liked him acting. One point, one character, இதுவே இல்லை, ஆக்டிங்க்கு ஸ்கோப்பே இல்லை. Whatever you gave Kamal does a great show on screen, and I completely enjoyed it. Unabashed fan here to say I really liked watching Kamal. I watched a good Shankar film. It could have been definitely better. இந்த 3 மணி நேர படத்தை 2 பார்ட்டா எடுக்காம ஒரே பார்ட்டா எடுத்து இந்த நம்மளுக்கு காமிச்ச இந்த 3 hour வெர்ஷனை 2 hour வெர்ஷனா கண்டென்ஸ் பண்ணியிருந்தா it was a great film. I do want to say a few things before I give it to you. போன படத்துல ஊர்மிளா மட்டோன்கர் and Manisha were badly used. Same way in this film, the 2 characters that we saw, female characters, were badly used. Okay, அந்த படத்துல they had several flaws in terms of சுகன்யாவோட மேக்கப்,
வாட் எவர், ரைட்? இப்போ அந்த படத்துல வந்து had a great screenplay because it had all ideas packed into one film. This movie seems to have taken all the same idea of Indian and except it split it into two films. Now Shankar thought, oh, I have more time, more air time to make up stuff. Okay, let's do அவனோட எச்சில்ல டிராயிங் போடுவோம் நம்ம ஸ்க்ரீன்ல பறந்துட்டே இருக்கிற மாதிரி அப்படின்னு எல்லாம் பண்ணதுனால டெஃபினட்டா இன்டர்வல் போர்ஷன்ஸ்லாம் இல்லை. என்ன இன்டர்வல் இருக்குது, எனக்கு மாதிரி தூக்கம் வந்துருச்சு அந்த எஸ்பெஷலி இந்த இந்த குஜராத் போர்ஷன்ஸ்ல ஆர் ஃபார் பஞ்சாப் போர்ஷன். ஐ டென்ட் நோ வாட் வாஸ் ஈவன் கோயிங் ஆன் அந்த ஸ்க்ரீன். பட் டு த சேம் வே எந்திரன்லையும் ஃபைனல்ல வந்து த ஃபினாலே கிளைமேக்ஸ் விச் தே கால் அஸ் மதர் ஆஃப் ஆல் கிளைமேக்ஸஸ் அட் தட் டைம், ரைட், ended up giving a headache for me. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த நல்லதும் கெட்டதும் இது எல்லாமும் சங்கரோடைய கேரக்டரிஸ்டிக் தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏதோ சங்கர் பயங்கரமா இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு ரொம்ப மட்டமா ஒரு படம் எடுத்த மாதிரி கேரக்டரைஸ் பண்றது தப்பு. திஸ் இஸ் சங்கர்ஸ் பிளாக் பஸ்டர் வியூ. ஐ லீவ் இட் தேர் ஃபார் யூ, ஹேமந்த். இட்ஸ் பீன் சிம்மரிங் ஃபார் a while, right? அது கூட ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா வருதுன்ட்டு. ரெண்டாவது, இவங்களே தனக்கு தானே ஒரு பில்டப் கிரியேட் பண்ணிக்கிறது. லைக் இந்தியன் தாத்தா வந்து ஏதோ ஸ்பைடர்மேன் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுக்கறது வந்து ஐ தாட் வாஸ் வெண்ட் அகேன்ஸ்ட் த மூவி இட் செல்ஃப். அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிச்சு. அதுக்கு தாத்தா வராரு, கம்பேக் இந்தியன், இதெல்லாம் வந்து ஆர்கானிக்கலி யூ ஷுட் ஹவ் காட்டன் டு இட், பட் நோ வி டிட்ன்ட். ஸோ நீங்க சொன்ன ஆக்டர்ஸும் பாத்தீங்கன்னா விவேக் வாசன்ட் யூஸ் ப்ராப்பர்லி. அதே நேரத்துல ஏஐ போர்ஷன், ஏஐயோட கண்ணெல்லாம் தெரிஞ்சது எனக்கு அதோட சிஜிஐல வந்து. ஆமா ஆமா, எஸ்பெஷலி ஒரு கார் சீன்ல வந்து யூ கேன் see it, but go ahead, sorry. ஓகே இல்ல வந்து நிறைய நாட் ஜஸ்ட் தி ஹீரோயின்ஸ், none of the actors besides ஜகன் and a couple of others were used as like ஒரு படத்தோட இன்டெகிரேட். சித்தார்த், இவங்க கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஒரு அளவுக்கு செட் ஆன மாதிரி இருந்துச்சு. The overall feeling that I got was Shankar is moved very far from this common man character. Like இது எந்த அளவுக்கு எதார்த்தம்னாக்க, நம்ம இங்க யூஎஸ்ல உட்காந்துட்டு இந்தியால யார் ஆளணும், யார் ஆளக்கூடாது, எப்படி ஆளணும், எப்படி பண்ணணும், டே டு டே அஃபேர்ஸ் எப்படி ரன் பண்ணணும்ன்றது எப்படி ஒரு அபத்தமான ஒரு ஆசையோ அது மாதிரி தான் சங்கர். We used to be in that place at one point. பேப்பர் கார்ல திறந்து பார்த்துட்டு we knew what was concerning us and what not. நம்மளுக்கு ஒரு அருகதை இருந்தது அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு. நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு சர்டிபிகேட் வாங்க போனேன். அப்போ வந்து எனக்கு ஒரு லஞ்சம் கேட்டாங்க. அதால எதுனா 96லயே அந்த ஸ்டோரி the theme made more sense. நீங்க உட்காந்து 2024ல உட்காந்துட்டு எனக்கு லஞ்சத்தை பத்தி தெரியும் நானும் பேசுறேன் அப்படின்றது வந்து I felt like was a little bit of a stretch. எனக்கு அப்படி தோணவே இல்லை. எனக்கு வந்து so let's talk about the story of the film. ஒரே நிமிஷம், நான் இன்னொன்னு முடிச்சிடுறேன். நானு நீங்க சொன்ன இன்னொரு இதையும் டச் பண்ணிடுறேன் நானு. So there was only one portion that they should have edited out of the movie. ஓகேவா? இந்த படம் வந்து as a small budget movie was a very good story. ஓகே, நீங்க ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், படம் வந்து கம்ப்ளீட்டா வேற படம். இட் will be better. அந்த கேரக்டர் வந்து இந்தியன் தாத்தா. Okay, if you remove Kamal from this whole thing, the movie is much better in terms of what story is trying to tell you. So the barking dogs, அது வந்து அந்த இடியமே இருக்குங்க, barking dogs don't bite. So you ask the barking dogs to say, okay, நீங்க கத்துறீங்க சரி, கொலைக்கிறீங்க சரி, உங்களால கடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற கேள்வி ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட். the most potent point of the movie. நீங்க சொன்ன அந்த மூணு what do you call that, like the grand scenes that Shankar tries to set up are the worst execution of any scenes or revenge or anything in a movie ever in Tamil cinema. It's because they are so mounted on such a big scale. And the மூணு பேரை வந்து ஒரு பழித்திக்கிறதோ இல்ல வந்து அவங்களை துன்புறுத்துறதோ whatever it is was very 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 awkwardly done. இப்போ இந்த நிறைய பேர் சொல்றாங்க கிரிஞ்சின்றது வந்து that is the epitome of cringe, going through where did that scene come from? Indianல வந்து we knew who did what, and then we are happy that they are being executed. Okay, happy in a cinematic sense, not outside the theater or whatever. இவங்க மூணு பேர் யாரு?
இவங்க மேல எது கோவம் வரணும், இவங்களை எதுக்காக இது மாதிரி பண்றாங்க, அண்ட் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எப்படி பண்றாங்கன்றது ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா. 1980ல திஸ் வுட் ஹவ் பீன் லாஃப்ட் அவுட் ஆஃப் தி தியேட்டர். ஓகே, இந்த குதிரை மேல அப்படி இப்படி எல்லாம் அப்படி டொக் 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 டொக்னு போறது வந்து, அதாவது யூ ஹேட் அ பியூட்டிஃபுல் திங் இன் இந்தியன் ஒன், which is அந்த வர்ம கலை. அண்ட் சங்கர் himself said that in the interview, right? நாங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டோம் நாங்க இது இந்தியன்ல, இங்க புதுசா காமிக்கிறது என்னன்னு தெரியலனாக்க இதுதான் அந்த புதுசு, which is trying to say வர்ம கலை can do all sorts of, அவங்க பாடினே இருப்பாங்க, இதுவே பண்ணிட்டு இருப்பாங்க. I don't want to go into the spoilers, but that was the biggest challenge I had. Again, I'm not hating on the movie, but there are a lot of points to pick for people who are not happy with the movie. அப்படின்னு எனக்கு தோணுச்சு. I just wanted to finish it with that. நோ வேலிட் பாயிண்ட் ஹேமந்த். அது நானும் ஒத்துக்கிறேன். அந்த 3 சீனும் வந்து வாஸ் ட்ரான் அவுட், வாஸ் லைக் தூக்கம் வர சீன். இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு மீ. ஸோ தூக்கம் வந்தா கூட பரவாயில்ல, கம்மல் தூங்கிட்டா கூட பிரச்சனை. இது ஒரு டார்ச்சர். அதாவது தூங்கவும் முடியாம முழிக்க முடியாம ஒரு வர்ம கலர்றதுனாக்க அதை தான் எல்லாருக்கும் பண்ணி தேட்டர்ல உட்கார வச்ச மாதிரி. லைக் you're like, why should I bother about these guys? Like, okay, you're trying to show Vijay Mallya as like this liquor baron who shoots these Kingfisher calendars and all of that. அது வந்து jumped out of nowhere, and I'm trying to build the whole thing on my own after the fact that, இதுதான் ஓகே, பிரம்மாண்டமான கல்யாணம் வச்சு ஒருத்தர் பண்றாரு, இது ஏன் அப்படின்னு. I shouldn't be asking that question. I should be enjoying that whole thing. So yeah. No, those were probably the worst parts of this. But நீங்க அந்த படத்தோட சோல் ஆர் இந்த ஒரு இந்தியனோட ஹோல் இதை எடுத்துட்டீங்கன்னா, ஒன்னோடது சொல்றேன், டூலையும் அது கண்டினியூ ஆச்சு. எவ்ரி திங் கேரிட் ஓவர் ஃப்ரம் தேர் டு ஹியர். அதாவது லஞ்சம் வாங்குறவனுக்கு தண்டனை கொடுக்கணுன்றது வந்து இப்போ இந்தியன் ஒன்ல ஒரு சீன்ல வந்து அந்த ரோட்ல வந்து பிரைப் வாங்குற ஒரு டிராஃபிக் போலீஸை பலார்னு ஒரு அறை விட்டு, ரைட், அது வந்து ரொம்ப purely set in grounded in everyday life kind of a scene, right? Now அந்த கோவம் இருக்கு இல்லையா, அந்த கோவத்தை if Shankar was to think in 2024, right, if there what is the media now, அப்போ வந்து QTV ன்னு ஒரு சன் டிவி மீடியா இருந்தது. இப்போ what is the media? It is the social media. So he has to, so இப்போ நீங்க அதை drag பண்ணி அந்த சினாரியோவை அப்படியே drag பண்ணி 2024 வந்தீங்கன்னா, I think Shankar set everything very well, set it up very well, in the sense that there is a Facebook group, people who are trying to fight for social justice in names of barking dogs. இந்த லொல் காமெடியை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். வாஸ் அ டிப்பிக்கல் ஒரு முதல்வன்ல வந்து அந்த கார்ட்டூன் அவங்க அப்பா வரைவாரு, அதை பஞ்ச் பண்ணி காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த பார்க்கிங் டாக்ஸ் லொல் எல்ஓஎல்லையும் லொல்லையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சங்கர், அது வந்து சங்கரோடைய என்ன சொல்லுவேன் நான் வந்து ஒரு குறும்புத்தனம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, that all those I completely enjoyed, right? ஸோ அந்த பசங்க வந்து they are trying to come up with their own animation for their YouTube for actually getting hits, but also they're trying to get social justice out of it. Correct. Whatever you can say, you can take their either for granted, or you either like it or you don't like it. That's different, but they are trying to do it. And then the common man oda cringy animation worked very well because it was made in a low budget. It was a low budget. Yeah, and because it is part of a YouTube video that அவன் பக்கத்துல ஒரு green screen போட்டு ஏதோ பண்ணி அதை ஏதோ ஒரு எடிட் பண்ணி they are trying to make it என்றதுனால it worked really very well, right? இப்போ நீங்க 2.0லையும் பார்த்தீங்கன்னா, ஷங்கர் ஹேட் திஸ் கிரேசி ஐடியா தட் இப்போ செல்ஃபோனுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம ரொம்ப செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம், இந்த செல்ஃபோன் எல்லாம் இஃப் தே ஃபைட் பேக் வாட் வில் ஹேப்பன், அண்ட் தென் ஹீ ட்ரைட் இட் வித் பக்ஷி கிக்ஷி அண்ட் ஆல் தட் ஸ்டஃப், ரைட்? அதே கான்செப்ட். ஸோ ஐ திங்க் ஷங்கர் ட்ரைட் எவ்ரி திங் that he always would probably do. So it is not an unlike Shankar film னு நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஷங்கர் அதுதான் பிரச்சனை கூட இல்ல அதுக்கு வந்து Shankar as a director, Guru, sorry, he hasn't evolved past a certain way of directing things. எவால்வ் ஆனோன்றது யாருமே சொல்றதுக்கு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஆஸ் ஆடியன்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டிக்டேட் வாட் அ டைரக்டர் ஷுட் டூ. நான் உங்களை சொல்ல, இஃப் யூ டோன்ட் லைக் த மூவி, you can walk out of the film. We all have all rights to not watch it, but don't say நீ இந்த மாதிரி எடுத்துக்கணும், நீ அந்த மாதிரி அங்க கதையை மாத்திரணும், எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்கல முடிஞ்சது. Nobody has a right to tell the director how he should make his film, because that's his film. நான் எதுக்குன்னு சொல்ல வரேன்னா, 1998ல there were some sensibilities around how to direct a movie.
டைரக்டர் மூவினா நான் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஆக்டரோட ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து நீங்க எப்படி பண்ணணுன்றது ஒண்ணு இருக்கு. அது வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாஜுரேட்டட் சென்ஸ் ஆஃப் ஹவு இட் இஸ் பீங் டன் வாஸ் a little too much எனக்கு தோணுச்சு. லைக் ஒரு கேரக்டரோட ஆக்ஷன் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, ஓ அப்படி இந்த கண்ணை வந்து பயங்கரமா புருவத்தை அது இந்த ஏத்துறது. டிவி சீரியல்ல இப்போ அப்படிதான் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. இது வந்து நம்ம வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம எங்க நான் வச்சிருக்கோம் ஒன்னு சொல்லட்டுமா ஹேமந்த், சாரி டு இன்டரப்ட் யூ. The minute you don't like the film, everything goes south. Then you start looking, எங்க I ஃபேன் know சுத்துதா இல்லையா தியேட்டர்லன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ correct. தென் பிடிக்காத போனவங்களுக்கு எல்லாமே தப்பு தான். நான் என்ன சொல்றேன்னா, ஐ பாட் இன் டு த ஃபிலிம் அண்ட் டில் த எண்ட் whatever Indian Tata did, including the Hulk Hogan six-pack scene, எல்லாமே கூட, That was they the are best. all they are all typical Shankar movie scenes. They are not anything out of the ordinary. இப்போ ஷங்கர் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் படம் இல்ல மகாராஜா மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ஆக்ஷன் படம் எடுத்திருந்தாருன்னா we'll all be shocked. Okay, I'll be saying, whoa, wait, what's going on? I had nothing to worry because they all looked straight out of a Shankar film. That's all Shankar is going to do. That's his நான் வந்து இதுதான் இவரோட கெப்பாசிட்டின்னு சொல்ல வரல. That's his palette and he has painted a picture which most of us did not like it and it's okay, right? அவ்வளவுதான். நான் வக்காலத்து வாங்க வரோம், வக்காலத்து வாங்க வரல. I think Shankar has every right to do the way that he believes it. In fact, the writing was a mixed bag actually. சில இடத்துல கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துல வந்து it looked like he was self-referencing a lot of things. The பஜ்ஜி சீனா இருக்கட்டும், இல்ல சிவாஜி ரெஃபரன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் கைத்தட்டல் வாங்கறதுக்காக ஏன் கோவம் வருதுன்னு நான் சொல்றேன். I said it's not a bad movie or like it's not a terrible movieன்னு சொல்றது காரணம் என்னன்னாக்க there were several redeeming factors. நீங்க சொன்னது கரெக்ட். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். So நான் வந்து I was trying to give the movie a real chance because the second halfல the movie started having some weight. நான் இன்னும் என்ன சொல்ல வரேன்னா, if it was a low budget movie like Nanban or any other Shankar movie where he didn't go like all out Shankar, you still had a beautiful movie in that. பட் நம்ம ஏன் வந்து இதை வந்து லோ பட்ஜெட்டா, எனக்குன்னு நம்மளுக்கு ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க, நம்ம தியேட்டருக்கு போறோம், உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அவ்வளவுதான். வந்து ஒரு ஃபேனோடைய ஐ மீன் எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்கிறது தப்பு இல்லை, நான் ஏன் இருக்கலன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ப்ரெசென்ட் பண்ண படம் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. ஒரு அந்த இந்தியனுக்கு what I really liked about the actual film is, and most people, I don't know, எல்லாரும் அப்சர்வ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல, if you think about it, Chitra is exactly the same Indian as of today. அவனுக்கு அவன் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கிடையாது. ஓகே, ஆனா சுதந்திர போராட்டத்துக்கு அவன் இந்த காலத்து சுதந்திர போராட்டத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு he thinks he was brainwashed and then he takes a personal loss, just the way Senadipati had a personal loss of his kid, right? And in a way he sacrifices his own mom, not like the way Senadipati kills his son Chandru, but in a very indirect way. Exactly. So personal loss. கிட்டத்தட்ட சித்தார்த்தோட ரங் தே பசந்தியோட ரிப்ரைஸ் மாதிரி இது கிட்டத்தட்ட. You're actually in a Gen X or whatever current gen you are, and then you're trying to connect to an old good point as a good point fighter. எனக்கு வந்து அந்த சேனாபதியோ அந்த இந்தியனோட இந்த இந்தியன் ரெப்ளிகா வந்து இந்த காலத்துல ஒரு 2024ல ஒரு இந்தியன் இருந்தா எப்படி இருந்திருக்குமோ அப்படிதான் தோணுச்சு. And then there is this overarching father figure of India Tata hovering over their shadows, which kind of damped down the Siddharth story a lot, right? இல்லனா Siddharth, right? அந்த நீங்க சொன்ன அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸே வச்சுப்போமே, இது எங்க நான் சங்கர் வந்து லைக் பட்ஜெட் பிகம்ஸ் a problem here is அந்த யூனி ஸ்கூட்டர் மாதிரி ஒன்னு, யூனி சைக்கிள் whatever, yeah, எவ்வளவு நேரம் அந்த ஃபைட்ட காமிப்பீங்க நீங்க? ஆமாமா, ரொம்ப it like went on for like 25. You probably got a stunt person somewhere, you probably put down some money and you thought it was fun, showing this whole thing. Ninga, if you dissect that whole action sequence, right, they run into a godown, which probably was something of a late addition, where it was like a complete separate action setup and then a complete different it changed from like என்னடா காமிக்கிறீங்கன்னு வந்து it just had my attention for that
that scene inside that whole godown was one of the best action sequences that I've seen recently. ஓகே, ம். அது கொஞ்சம் ம். ஃபேக்கு, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் ஓகே பரவாயில்ல. ஆனாலும் the way it was executed had my attention. இதுதான் நான் சொல்றேன். அந்த படத்துல வந்து there were moments, but எடிட்டர்ன்ற ஒருத்தர் வந்து தமஸ்ட் வரேன் சார் அப்படின்ட்டு அவர் தேட்டர் விட்டு வெளில போயிட்டாரா என்னன்னு தெரியல. எடிட்டிங்ன்ற ஒண்ணு நடக்கவே இல்லை இந்த படத்துல. கண்டிப்பா. Or the இல்ல, இல்ல. person did not stand up to the director and say, சார் இது கொஞ்சம் ஓவர், இதை நம்ம கட் பண்ணணும்னு சொல்ற தைரியம் இருக்கா? இல்ல அவரும் இந்த whatever you smoking, this guy was also smoking. இல்ல. இதுதான் இந்த 2 part problem, எல்லாத்தையும் ஹேமந்த். இதுதான் 2 part ப்ராப்ளம். இதுதான் 2 part மூவி ப்ராப்ளம், ரைட்? யூ மேக் ஒன் மூவி திரைக்கதை, தென் யூ எண்ட் அப் ஆர்டிஃபிஷியலி ஸ்பிளிட்டிங் இட் இன்டு 2. அப்படிதான் எனக்கு தோணுச்சு, ரைட்? நவ் ஓகே, நவ் வாட் டு டூ? ஓ, எடுத்த போர்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து விடுவோம் அப்படின்ற மாதிரி. லேட்டர் ஆன் ஐ திங்க் தே இண்டல்ஜ்ட் இன் திஸ் ஹோல் ஆன்டி கிராவிட்டி சீன், விச் ஐ திங்க் இஸ் கம்ப்ளீட்லி ரிடிகுலஸ், ஷுட் பி டேக்கன் அவுட் ஆஃப் த ஃபிலிம். ஆர் எனக்கு பிடிக்கல அந்த சீனை, நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்லை, பட் ஐ டோன்ட் லைக் இட். Gujarat was not there. This Vijay Malaya makeup thing that did not work out. So நிறைய சீன் வந்து other than that, it's irrelevant. So let's not be soft about it. It was completely irrelevant, or it was written very badly. And we have a comment. I wanted to make sure that நம்மளுக்கு இருக்கிற சில ஆடியன்ஸ் வந்து we respect that. And then so someone John, நம்மளோட ரெகுலர் காமெண்டர், அவர் வந்து he's raised a question saying, should Shankar be using the nostalgia? I think we talked about it early in the call. Should he be using the nostalgia to mint more currency out of this movie? Not little currency, but the Indian 2, 3, 4, whatever they have. What are your thoughts on that? நான் வந்து every director wants to cash in on the old glory, okay? And especially in the padam vandu you made one film with Kamal, and that too 28 years ago, and you have, or 25 years ago when they started it, you have a chance of Kamal again on the screen, and this in this interesting Senapati character being back here. So obviously you would want to cash in on it, right? பட் அது மட்டுமே கோலா அப்படின்னு நான் ட்ரை பண்ண வரல. ஏன்னா சங்கர் ஹேஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த த விஜிலாண்டி ஸ்பிரிட் ஹஸ் பீன் வித் சங்கர் ஃப்ரம் டே ஒன், அண்ட் மேபி இட் கேம் ஃப்ரம் ஹிஸ் எஸ் சந்திரசேகர் டேஸ், ரைட், வேர் ஹி பிக்ட் இட் அப் ஃப்ரம் அண்ட் இஸ் கோயிங். ஸோ ஆனால் எந்திரன் வந்து 2.0 கில் பண்ணிச்சான்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆக்சுவலி ஐ ended up liking 2.0 more than எந்திரன். ஐ டோன்ட் நோ வை, ரைட், ஃபார் வாட் எவர் ரீசன். ஸோ தட்ஸ் மை டேக். ஹேமந்த், உங்களோட ஐடியா என்ன? நான் எனக்கு என்ன தோணுச்சுனாக்க, ஐ திங்க் யூ ஷுட் ஹவ் லெஃப்ட் திஸ் ஒன் அலோன் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க சொன்ன ரெண்டு விஷயம். ஓகே, யூ கேன் பி ஷார்ட் அண்ட் பித்தி அபவுட் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருந்துச்சு, கரப்ஷன் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, அது இன்னைக்கும் இருக்கு. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிரஸ் கான்ஃபரன்சஸ் கமல் பேசிக்கலி ஆஸ் சம்ஒன் ஹூ இஸ் ஆஸ்கிங், உங்களுக்கு கரப்ஷன் போயிடுச்சுன்னு தோணுச்சா? இல்ல, அதே தான் எல்லாருக்கும் தோணுது. கரெக்ட், 100% ரைட். ஆனா இன்னைக்கு கரப்ஷன் மட்டும் ஒரே இஷ்யூவான்னு கேட்டாக்க கிடையாது. Okay, there are job issues in India. There is corruption தாண்டி சில விஷயம்லாம் இன்னைக்கு இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து உங்களோட focus should have been extremely close to what Indian 1 was, and அதுக்கு. So I'll get to the point, but before that, what I thought they've done here is அதை relevant ஆக்கிறதுக்கு they basically introduced a story here. And that story somehow became better than the Indian callback. And like it kind what? Of like இப்போ இந்த கதை வந்து நீங்க என்னோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல the scene where he actually has to face his own family. அவன் ஒரு விஷயத்த நல்ல விஷயம் பண்ண போய் அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு ரிஃப்ட் ஒன்னு கிரியேட் ஆறது வந்து வெரி 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 லைக் ரிலேட்டபிள். ஏன்னா இது நம்ம வீட்டுக்குள்ள நடக்காத ஒரு விஷயம், நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இதை நீங்க வந்து கண்ணுல பார்க்கும்போது ஆமாண்டா இது நடக்கும்டா, இது டெஃபினட்டா இது பிராக்டிக்கல் கிடையாது. நம்ம வந்து மைண்ட்ல கரப்ஷனை பத்தி யோசிக்கிறது ஒரு விஷயம் தான், ஆனா அது நம்ம கண்ணுல நம்ம வந்து குத்திக்கும் போதுதான் நம்மளுக்கே வந்து வலிக்கும். அப்படின்னும் போதுதான் லைக் த மூவி ஹிட் ஹோம் ஹார்ட். அப்போ வந்து when you contrast it with all the Indian தாத்தா சீன்ஸ், எதுக்குடா இந்த சீன்லாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது உங்களுக்கு. அண்ட் to be very very honest, எனக்கு தோணுன விஷயம், this is a very very personal thought, the prosthetic from the original Indian was way better than what they had in this one.
இதுல வந்து எனக்கு வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் இந்தியன் தாத்தா பாக்குற மாதிரி எனக்கு தோணல. மேபி இட் வாஸ் ஜஸ்ட் இல்ல அந்த அந்த எனக்கு வந்து சம்டைம்ஸ் கம்ப்ளீட்லி கிராஃப்டி ஆப்போசிட் மேக்கப். ஹேமந்த். நான் வந்து ஓகே. ரீவைண்ட்ல கூட சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து இந்தியன் 1ல வந்து மேக்கப் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாரி ஆக்வர்டா இருந்தது. ஐ ஓகே. கம்ப்ளீட்லி என்ஜாய்ட் த மேக்கப் ஹியர். ஐ கேன் சீ நெறைய கமல் வந்து லுக்ட் லைக் கமல் இந்தியன் அண்ட் எனக்கு ஐ ஐ கரெக்ட். ஃபைண்ட் இட் வெரி செட்டிலிங் ஹேமந்த். எனக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல இந்த அவங்களை ஆக்டிங் படத்துல. மோர் தெரிஞ்சது அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க. ரைட், ரைட், தின்னர் நவ த ப்ராஸ்தட்டிக், ஸோ யூ ரைட், கேன் ஆக்சுவலி see the actors ரைட். ஃபேஷியல் இதெல்லாம் வந்து சொன்னாலும் எனக்கு என்னமோ மேபி இட் வாஸ் ஜஸ்ட் நாட் ரிலேட்டபிள். லைக் அவங்க வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து மாத்திட்டே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் அது ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொரு அவங்க வந்து சீக்வன்ஸ்லயும். ஓகே. தே சி ப்ராஸ்தெடிக்ஸ் மேல இன்னொரு மேக்கப் வேற ஓடிட்டு இருக்குதுல்ல. இன்னொரு காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங் கோயிங் கரெக்ட். ஆன் ரைட். அது வாஸ் வெரி ஆஃப் புட்டிங்கா. அது தெரியல. நான் தட் ரொம்ப இஸ் ட்ரூ. ரொம்ப என்ன சொல்ல தர ஃபேன் மாதிரி யோசிக்கிறேன்னா என்னன்னு தெரியல. இல்ல, நாட் இல்ல, இல்ல. நாட் டு சே பேட், பட் ஐ வாண்ட் ஜஸ்ட் லைக் ரொம்ப இன்டெலெக்சுவலா யோசிக்காம பார்த்தாக்க அது மாதிரி சி தோணுச்சு. ஹேமந்த், நான் வந்து அகைன் திருப்பி ஐ வாண்ட் டு கோ பேக் டு தி ஃபிலிம் ஹேமந்த். இப்போ நீங்க நான் வேற படத்துல சொன்னீங்க. அவர் கேட்ட சாரி. கேள்விக்கு நான் முடிச்சிடுறேன் நானு. ஐ திங்க் இட் வாஸ் டெஃபினெட்லி தேர். லைக் இந்தியன் டூ வந்து பண்ணிருக்கலாம். ஐ திங்க் யூ ஷுட் ஹவ் யூஸ் த நஸ்டால்ஜியா. வை நாட்? ஓகே, நம்ம வந்து எத்தனையோ விஷயத்த வந்து கால் பேக் பண்ணும்போது ரெலவென்ஸ் கருதி அதை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரதுல தப்பே கிடையாது. அண்ட் if they had highlighted all the issues going on today in a very very sharp, well written manner, I would have had no issues with it at all. I still don't have issues, but yeah. ஓகே, ஓகே. Now on the I'm நான் playing devil's இது advocate today, so உங்களுக்குன்னு I'm இது going to யா sound யா extremely negative. தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஃபைன். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, தி சேம் மிஸ்டேக் தட் மோஸ்ட் பீப்பிள் மேக் வென் மணிரத்னம் மேக்ஸ் அ சோஷியல் ஃபிலிம். ஹே, அவரு ரோஜால வந்து காஷ்மீர காமிச்சாரு. ஆனா, அதுக்கு என்ன முடிவுன்னு காட்டல. அ டைரக்டர், a writer has got no reason to find an ending. He is not the last word of anything. ஓகே. ஸோ, இப்போ நான் இத எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நான் வந்து ஷங்கர்னா, எனக்கு எனக்கு கரப்ஷன் பத்தி எடுக்கணும். இப்போ நான் வந்து 2024ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் எடுத்து பட்டியல் போட்டு, டிசென்ட் சார்ட் பேஸ்ட் ஆன் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி, ஓகே இன்னைக்குலேருந்து கமல் தாத்தா ஆர் இந்தியன் தாத்தா வில் டேக் கேர் ஆஃப் காஸ்ட் இஷ்யூஸ். ஓகேவா? அத எடுத்துக்கலாம் இப்போ. அப்படின்னீங்கன்னா, ஏய் என்னடா போன தடவ படத்துல வந்து லஞ்சம்னா, இந்த தடவ வந்து So இவரு வேணுங்கிறதெல்லாம் that is எடுத்துக்கிறாங்க. not அப்படி நான் that is உங்கள not சொல்ல even வரல. the problem. But ஆ. இல்ல, நான் ஜெனரலா சொல்றேன். Now, let me take you back so to the let argument. it let Kamal Hassan not be a wild card who will handle any problem it comes along the way. He Each doesn't need person to. has his exactly. So he அது is taking on. பண்ணலாம்னாலும் பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க படம் பார்க்கும்போது லெட்ஸ் ஜஸ்ட் ப்ளே திஸ் ஹோல் திங் இன் தி தியேட்டர். ஓகே, Mm, நான் படம் பார்க்கறேன். ஓகே, என்னடா mm, இந்த படத்தை போய் இவ்வளவு மோசமா சொன்னாங்களே அப்படின்னு எனக்கு correct. லைக் லைக் when the whole movie started out, like this is awesome. Like Exactly. ஒரு vigilante or like or a group of four friends getting together and fighting against corruption, or like trying to mock or troll the corrupt officials. It went super smooth. I was like cheering for this movie until Same thing. the point of the calendar song. Okay, Mm. and the calendar song கூட fine. அவர் எங்க இருக்காருன்னா, அவர் வந்து like அந்த அந்த Tipe. அந்த சாங் வந்து பிளேயிங் அவுட். எஸ், சங்கரோட மேஜிக்கோ whatever, like ரவி It's வர்மனோட very well made கைங்கரியம். song by the way. Yeah. It was a very slick song. Again, இது வந்து கிட்டத்தட்ட சில லொகேஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து ஓவர் ஸ்டேயிங் த வெல்கம் மாதிரி கொஞ்சம் லாங்காவே போயிடுச்சு. மணிரத்னம் கூட கத்து சாங், பட் ஐ வாஸ் வித் த சாங் until that yacht showed up. அந்த yacht சீன்ல வந்து explain to me what the hell happened. Okay. Oh yeah, nobody understood him. அந்த சீன்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஐ டோஸ்ட் ஆஃப் டு அ பாயிண்ட். லைக் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் டு பி ஹானஸ்ட் ரைட், வாட் ஐ கம்ப்ளீட்லி ஹேட்டட் இன் த ஹோல் ஃபிலிம் இஸ் திஸ் ஹோல் ஆன்டி கிராவிட்டி. பறந்துட்டே பேசிட்டே அவனோட எச்சல்ல போய் நீ எதுக்கையா டிராயிங் போட்டுட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. தட்ஸ் ஜஸ்ட் ப்ராபப்ளி ஜஸ்ட் மீ. பட் என்னால் இதை மன்னிக்க முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிடம்ஷன் கேம் இன் த செகண்ட் ஹாஃப் வேர் ஐ saw சித்ரா டு பி த ரெப்ளிகா ஆஃப் சேனாதிபதி in his own நீங்க சொன்ன அந்த ரங் தே பசந்தி மேனர். அண்ட் ஐ ஃபைண்ட் ஓகே நல்ல கால் பேக்கா இருக்கு. இது வந்து இது வாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு சித்தார்த் வந்து முதல்ல டவுட் இருந்துச்சு, என்னடா சித்தார்த்த வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸ்லைட்லி லிட்டில் ஹார்ஷ் ஆன் சித்தார்த், பட் சித்தார்த்த வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன வாட் இஸ் யுவர் எனக்கு ஏதோ சில ஆக்டர்ஸ் மேல எனக்கு வந்து ஒரு லைக் இவங்க சி ஐ டிடன்ட் சே எனிதிங் அபௌட் சித்தா. சித்தா வாஸ்
பெர்ஃபெக்ட். ஓகே. ஆனா ஒரு லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர் வந்து when you need someone to pull this character, I had some inhibitions, but I'm getting to that. Started liking him. I started liking his character. I started liking his arc of where they're trying to go with this whole corruption thing. It offset the rest of the movie. It almost like கரெக்ட். Kamal's coming into this was like a disruption to the story. Okay, ஷூர், அங்கதான் ஷூர். வந்து லைக் the writing goes completely like நம்ம இதை காமிக்கிறதா நம்ம படம் ஆரம்பிச்சது என்னமோ இந்தியன் தாத்தாக்கு பில்டப், ஆனா பண்றது என்னமோ பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அபவுட் கரெக்ட். ப்ரூவ் இட். ஓகே, நீ வந்து இவ்வளவு வாய்ஸ் அவடால் அடிக்கிறல, பேசி காமி, நீ வந்து கரப்ஷன் ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்னும் போது அந்த கரெக்ட். பசங்க பண்றாங்க. ஆக்சுவலா தேர் ஆக்சுவலி டூயிங் இட் அண்ட் தேர் ரைட். burning their fingers in the process. And we have that one person who takes the whole brunt of the situation, which is Siddharth. இதெல்லாம் ஃபைன். அந்த 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 குஜராத் சீன் வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த குஜராத் சீன் ஒண்ணு வருது. எதுக்கு? லைக் ஜஸ்ட் ஏன்னா பிகாஸ் அகைன் லைக் இது இதுதான் வந்து இன்னைக்கு ஹேமந்த் நான் ரீசெண்டா சொல்ல வரேன். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு இட்லி எல்லாம் பிச்சு போட்டு அது மேல வந்து ஒருத்தன் என்ன பண்றானாக்கா பேசிக்கலி பானிபூரி சாஸ் இந்த இந்த இதெல்லாம் உடைச்சு போட்டு கிட்டத்தட்ட மேக்கிங் லைக் அ பேல் பூரி அவுட் ஆஃப் இட்லி. இது வந்து ஒரு பேன் இந்தியா ஆடியன்ஸ்ன்றதுக்காக சும்மா நான் குஜராத்தை இன்சர்ட் பண்றது. பஞ்சாப் அவன் ஏன்டா அவன் பறக்குறான்னு முதல் புரியறதுக்கே ஒரு 5 நிமிஷம். ஓ, இவன் மார்ஸுக்கு போறான், எவன் நம்ம ஊர்ல மார்ஸுக்கு புக் பண்ணான் டிக்கெட், எனக்கு புரியல. எனக்கு I am not able to relate to that guy at all for me to be upset. இந்தியன் ஒன்ல ஒரு 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 ரிப்பன் பில்டிங்ல ஒருத்த கடை இது லஞ்சம் வாங்குறான், எனக்கு அவனுக்கு தெரியும். ஓகே, எனக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து அண்ட் டெத் மனோஜ் சர்டிபிகேட் குமாரோடைய ஹஸ்பண்டை கொலை பண்ணவரை வந்து ஹி கோஸ் பேக் அண்ட் ஹி கில்ஸ் ஹிம். அந்த நம்ம அவதாரம்ல வருவார் ஒரு வில்லன், அவரை வந்து இந்த ஒரு இந்த அரிசி மூட்டை கிட்ட ஹில் கில்ஸ் தட் வி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த க்ளோஸ் இவங்க எல்லாம் கனெக்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். இவங்க மேல நம்மளுக்கு ஏன் நீ சொல்லவே வேணாம் கோவம் வரும். இவங்க எல்லாம் யாரா? இவங்க எல்லாம் வந்து 1000 படத்துல ஆல்ரெடி கொண்டாச்சு. இவங்க வந்து கரெக்ட். விஜய் மல்லையா வந்து திருடிட்டு ஓடிட்டான், அவனை வந்து கொலை பண்ணணும், அவனை வந்து சாவடிக்கணும், அவனுக்கு திருப்பி கூட்டு வந்து பனிஷ் பண்ணணும்ன்றது வந்து அரைச்சு 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 அந்த மாவே வந்து கிட்டத்தட்ட மைக்ரோ மாவாயிடுச்சு. இன்னும் வந்து அதை வந்து ரிலேட். ஸோ தட் இஸ் வேர் பீப்புள் ஆர் கெட்டிங் அப்செட், வேர் லைக் இது ஏன்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரவே கூடாது யாருக்கும், வந்துச்சு. Yeah. So I think definitely நானும் I think we both agree on the same point, Eamon, which is this whole அதாவது வந்து கமலை வந்து if you kept him like the ghost in this film, it might have actually worked out even better for the film அப்படின்னு தான் சொல்ல வரோம். Better. Right? At least And first half that was his message, which until that message was there, like our first time நான் வந்து லைவா வரேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்னன்னாக்க, he disappoints everyone by saying இதை நான் களப்புடுங்கிற வேலை எனக்கு கிடையாது, நீங்க பண்ண நீங்க போறீங்க அதை பண்ணணும், நீங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது that was the high point of the movie. ஓகே, அதை சொல்லிட்டு அவர் இந்தியன் காமிக்கிறதுக்காக நீங்க வந்து தூக்கிட்டு போய் இந்த ஆல் திஸ் இல்ல ஐ திங்க் தட்ஸ் அது வந்து ஸ்டோரி when they said two missions or two streams, நீ போய் காந்திய வழியில நான் வந்து நேதாஜி வழியில நான் 2 track mission or something. Yeah. I think ஏதோ ஆபீஸ்ல உட்கார்ந்து ஏதோ ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங் ஏதோ அட்டெண்ட் பண்ண மாதிரி ஒரு 5-point way to solve the next year's revenue அந்த மாதிரி இருந்தது. But yeah, I mean, so Heman, again, at the end of the day, I look at the film by saying, did I buy into the film or not? Right? I, for some reason, bought into the film. I hated many portions of it. Yeah. At the end I came out saying, oh, maybe I'll tell you one thing that happened. எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி so many people or I didn't go out and sort out reviews, but I heard folks telling me and all that. So பயங்கரமா வந்து டேம்பர் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி டேம்பன் ஆன ஸ்பிரிட்டுக்கு இந்த படம் நாட் பேட், இது ஒரு ஷங்கர் ஃபிலிம் மாதிரி தானே இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுதுனால I kind of moved to the other side நான் நினைக்கிறேன். But actually, to be honest, I'm now literally on the other side. எனக்கு இப்போ இந்தியன் 3 ட்ரெய்லரை பார்த்து தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே, ரொம்ப RRR ஸ்பிரிட்லாம் அதுல தெரியுது. ஓகே. அதுதான் ஜான் had commented saying like இந்த ராஜமௌலி மாதிரி வரதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஓகே, பாசிபிளி இருந்திருக்கலாம். see, first of all, பொன்னியின் செல்வன்ல ஆர் பாகுபலியில அந்த இருந்த ஹுக் அளவுக்கு இல்ல ஸ்ட்ராங் ஹுக் இல்ல. Okay, so yes, Bobby Simhava, Kamal will save, because Kamal seems like this Japanese manga character called One Punch Man.
யார ஒன் Mhm. பஞ்ச் மேனோட இதுவே என்னன்னா, யார ஒன் பஞ்ச் பண்ணாலும் அவன் வந்து காலி. Okay, so Kamal seems like having this one punch trick to actually go and fiddle with his stomach or with his abdomen or with his neck கரெக்ட். to a point. மேக்ஸிமம் He, எங்க பட்ஜெட் வந்து அந்த நர்வ் வழியா கேமரா போற மாதிரி அந்த கிராஃபிக் காமிக்கிறது தான் முக்கால்வாசி now அது. that is terrible. இது நம்ம 2000ல வந்து when we saw I know. in சேதுல ம். விக்ரம தூக்கிட்டு போய் ஒரு கல்லுல இடிப்பாங்க. இடிச்ச ஆமா. உடனே ம். in order for him to have a huge turning point of his mental health, you will see all these things happen. அப்பெல்லாம் வந்து அப்பவே ஒரு மாதிரி இதெல்லாம் என்ன சின்ன பசங்கத்தனமா இருக்குது அப்படின்னு. ஆமா. The fact you go to too much of it in this film was not a good way of expressing it, ஒன் right? பஞ்ச் இதுன்றது ஓகே, ஒன் ட்ரிக் போனி மாதிரி மாறிச்சோன்னு எனக்கு வந்து தோணுச்சு நிறைய இடத்துல. வந்து Right, ஓகே, என்ன வேலை சொல்லிட்டு போறேன், இது பண்ண போறீங்க, லைக் right, ஓவர் ரிலையன்ஸ் ஆன் தட் rather than this stature as someone who's trying to get rid of corruption kind of right. overshadowed. பட் And நான் இன்னொரு விஷயம் திருப்பி போறேன் நானு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். இட்ஸ் அபவுட் So டெய்லர் 3. Shankar as a director ஏன் எவால்வ் ஆகணும்னு நீங்க கேட்டீங்களா? லைக் let him be Shankar அப்படின்றது வந்து, there are the Shankar traits that have we criticized so much that this is out of place, out of time, out of complete, like இது வந்து எப்படின்னாக்க ஒரு 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 காலேஜ் குரூப்ல போய் நம்ம வந்து ஒரு 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 மீட் அப் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து எப்பயோ 10ஆவதுல அடிச்ச ஜோக் வந்து ஒருத்த வந்து திருப்பி திருப்பி ஜோக் அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து இல்லை, இது டைம் ஹேஸ் பாஸ், அப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ ஏன் திருப்பி அதை ஞாபகப்படுத்துற மாதிரி. remember the first thing that happens on the yacht. Varma Kalela, he turns that person into a feminine body language. யார் இதை யோசிப்பாங்க இது மாதிரி? what okay, you do that, that's fine. what was the point of it? அதுதான் அதாவது வந்து இப்போ உங்களை செயலிழக்க செய்யும் வர்மக்கலைன்றத ஒரு பாயிண்ட் இல்ல இல்ல உங்களை வேற மாதிரியும் இது பிஹேவ் பண்ண வைக்கும். ஓகே, நவ் அது வேற என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியும். அதாவது வந்து இந்த அன்னியன்ல வந்து இந்த கருட புராணம்ல எடுத்து வேரியஸ் மெத்தட்ஸ் இருந்ததுல அந்த மாதிரி they tried the same methodology on வர்மக்கலை. இப்ப வர்மக்கலை எடுத்து வேற என்னெல்லாம் பண்ண முடியும், ஓகே அதுல வேரியேஷன்ஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு. சோ கரெக்ட். சரி, குதிரை ஓட்ட விடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, ஃபைன், அதெல்லாம் எனக்கு புரியுது. இஃப் அது வந்து நான் ஒண்ணு சொல்றேன் ஹேமந்த், அந்த குதிரை ஓட்ட விடுறது இஸ் அ சங்கர் ட்ரைட், சாமுத்ரிகா லட்சணம் சொல்றேன்ல. ஏன் சொல்றேன்னா, முதல்வன்ல பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு எல்லாரையும் அன்றாயரை கூட்டு வெள்ள he makes him walk in the ரவுடிகள் எல்லாம். ஓகே, that's what he wants to do. That is what Shankar feels is a pedestrian fantasy, which is, ஒரு அம்மா சொல்லுவாங்க அன்னியன்ல, என்னோட ஃபேண்டசியா வந்து இல்ல 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 ஒரு pedestrian கடன் fantasy. வாங்கின கோவத்துல I want to see someone act like an opposite sex. Is that my fantasy to see him suffer that way? No, அது வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் ஃபேண்டசி. இப்போ நானும் நீங்களும் யோசிக்க மாட்டோம் ஹேமந்த். அன்னியன்ல வந்து ஒரு அம்மா ஒல்லியா இருப்பாங்க. அவனை வந்து கலாபவன் மணி வந்து ரெண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களெல்லாம் சாவடிக்கணும்யா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து அது சங்கரோட கோவம். ஓகே, அண்ட் அது வந்து அதை நீங்க ஒரு பெடஸ்ட்ரியன் ஃபேண்டசின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இதை நீங்க ஒரு காமன் மேன் மேல திணிச்சீங்கன்னா அவனுக்கு மனசுக்குள்ள என்ன தோணும், அதை சங்கர் வாண்ட்ஸ் டு ஷோ இட், ரைட்? So I want to see that. Okay, I definitely, don't get me wrong, I want to see that kind of a thing on screen because it is a catharsis for me that இது வந்து இந்த அடங்கி இருக்கிற கோவத்தை ரிலீஸ் பண்றது தான் சங்கரோட வேலை. லைக் he says that often that என்ன ஒரு சாமானியனுக்கு இருக்கிற கோவத்தை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன், தப்பே கிடையாது. ஆனா I'm not trying to be politically correct here. Remember with he had certain characters where like he kind of like went negative with ஒரு transgender person வச்சு வந்து like she's has certain anger issues with the hero, like அவங்களுக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்து, this is something that's recurring in that's bad. அது நான் இல்லைன்னே சொல்ல வரல. தட் இஸ் பேட். நீங்க வந்து ஐ தாட் யூ ஆர் கோயிங் ஆன் சம்திங் எல்ஸ். நீங்க அந்த ஸ்பெசிபிக் ஏன் ஃபெமினைன் மாதிரி பண்ணேன்னு சொன்னீங்களா, அது தப்பு தான். நான் அதை சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, he wants to take this pedestrian fantasy and apply it and show it. அதோட வெளிப்பாடு தான், அந்த வெளிப்பாடு தப்பு தான். அது நான் இல்லைன்னே சொல்ல. ஐல வந்து எப்படி நீங்க அதை அச்சீவ் பண்ணீங்க? ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அது மாறுறதால ஏதாவது ஒண்ணு நடக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா, நான் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேனே. இப்போ வந்து டெல்லி கணேஷோட கேரக்டர் சேஸ் கந்த சஷ்டி கவசம். Do you know how many people will get offended by you make
you could have made him repeat someone something else, blah blah blue whatever, right? yeah Yes, it is yeah very offensive for people when you show things like that, right? கண்டிப்பா நான் அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபையும் பண்ணல, அது கரெக்ட்னு சொல்ல வரல. அது சங்கரோட, that's his own whatever, right? It's his own prerogative, absolutely whatever, நான் அது right? பத்தி எனக்கு நான் வந்து I don't want to like again there's no trigger there. Okay, அவர் வந்து அவர் பிடிச்ச பாட்டை பாடுறாரோ இல்ல ஏதோ ஒன்று அவர் வந்து மேபி he's like repenting or whatever it is. Okay, அப்படி But கூட why நான் that? எடுத்துப்பேன். But But why that? You could have yeah, used yeah, 100 I'm of not other going to things, defend that. right? இது Exactly. நான் இது இல்ல வந்து so நான் எஸ்கேப் பண்றேன் நான் இதுதான். எக்ஸாக்ட்லி So அதேதான். I'm not இது எல்லாத்துக்கும் justifying நம்மளால things. வக்காலத்தே வாங்க முடியாது. எக்ஸாக்ட்லி. இது யாருக்கு But எதுக்குமே நம்ம நான் என்ன வக்காலத்து சொல்றேன்னா, வாங்க முடியாது. Shankar has to move past certain, like, very juvenile, uh, writing that My he's point that exhibited I'm in trying this to movie. say is that is what he is harping on. நான் சொல்ல வரேன். அவருக்கு நான் வக்காலத்து வாங்கல, திருப்பியும் நான் சொல்ல டிஃபரன்ஷியேட் வரேன். பண்றேன் நீங்க அந்த பனிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ் ஐ கேன் பி ஜுவனல், லைக் எனக்கு இந்த கோவம்ன்றது வந்து ஒரு 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 நேசன்ட் ஆங்கர், ஃபைன். what I have a problem with is this way of like அவன் வந்து Expression. அவன் நடிச்சா கூட பரவாயில்ல. அதாவது ஒரு 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 if he like கமல் in விஸ்வரூபம் acts like an ephemeral character. Okay, ஒரு 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 பெண்ணோட நல்லினத்தோட நடிக்கிற மாதிரி ஒரு like he does Very it well with done. taste. He Yes. does it with like such an ease. அது மாதிரி பண்ணா I'm fine with that. இது வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸாஜரேஷன் மாதிரி வந்து அவன் வந்து அப்படி கண்ணை சிமிட்டுறதும் இது பண்றதும் அது Oh, பண்றதும் that's weird. was Odd. uncalled for. It is cringy again to use language. Those are the moments that take you away from the movie, and then like Tiruppi, you have to like take a lot of energy to reinvest that focus in some again. Adu Like, for it's sure, been this, Hemant. No, I agree with you. But this continues from Gentleman, right? From okay. Dicky First Lona, of all, from மாறவே it இல்லை is. அது. Yeah, மாறவே இது இல்லை. மாறவே இல்லை. அது that I agree. I think, but I don't think he's also going to move past it. That's just, he's just trying to do He will this not. every He will film not. on film. Yeah, 3 Exactly. இருக்குல்ல, அதுல பாப்போம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. 3 வந்து I actually think is the Okay, victim. if you are to convince someone that you have to watch 3, what would you say to them? I am Like, not even convinced if I want to watch 3, Hemant. like, To I be want to honest, see. right? I want to see. No, sure. We'll watch 3 again. Like, the fact that to be honest, right, the saving grace for all of this is I really liked Kamal Hassan in the film. Many people did not even see him. Many people did not like him. அதெல்லாம் அவங்களோட இஷ்டம். எனக்கு Correct. ஒரு கமர்ஷியல் படத்துல கமல்ஹாசன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. I to be honest, after Uttama Villain maybe is a full film where you விக்ரம் see him. விக்ரம்ல பாதி படத்துல கமலே காணும் ஹேமந்த். பாதி படத்துல இருட்டா இருக்குது. இந்த பாதி படத்துலயும் அது படம் கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த படத்துல ஹேமந்த். கிட்டத்தட்ட அப்படிதான். விக்ரம்ல எவ்வளவு லாஜிக்கல் தெரியுமா? லாஸ்ட்ல வந்து இருக்கிற அந்த இல்ல whatever, நான் you நல்லா know. இல்லைன்னு சொன்ன படத்தை. Oh, right. You don't have to. Exactly. I didn't Exactly. like. Exactly. So for me to watch Kamal Hassan in a true commercial film, blockbuster film, right, was fantastic. I completely enjoyed, and that again shows even in such a not so well written film, Kamal can actually act on screen, and man, that was a Screen saving grace for presence me. பத்தி கொஸ்டினே கிடையாது. Like even if he was given a bad dialogue, or if, he's presented in the most awkward of setups, Kamal owns up. அது நம்ம என்ன வந்து சொல்றோம்னா, அதுதான் Kamal. in these days, last 10 years that we have not seen too much of Kamal on screen, we take some people for granted. Oh, Kamala, அவர் எப்பவுமே நடிச்சிருவாரு. But do you know how hard it is to do that? You see, these contemporary actors can't act for their life, right? And somebody comes in a slightly badly written scene, does it with such grace, right? People like Kamal and Dhanush are a rarity in Tamil films today. And if you don't find the subsequent set of actors, Tamil cinema மெல்ல சாகும் தான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? So Yeah, fortunately, that's the case. நீங்க age பத்தி சொல்லும்போது, like what I also contrasted this with was even shorter role for Kamal than this movie is Kalki. Okay. அதிர்ச்சி அந்த whatever scene that I had, like it was almost like, of course, the Darth Vader-ish, like that ஒரு ominous character-ஓட அந்த presence எனக்கு தெரிஞ்சது. An 82-year-old Amitabh Bachchan. That too only his face is there. Everything else is made up. Only face. and the prosthetic, அந்த மேக்கப்ல கூட என்னால வந்து கமலை பார்க்க முடியுது. அந்த ஆக்டிங் வந்து எனக்கு வந்து like
என் பிரச்சனை வந்து கமல் வந்து நடிகரார் நம்ம நம்ம டேக்கிங் ஃபார் கிராண்டட் கிடையாது. என் பிரச்சனை என்னன்னாக்க கமலை இருக்கிற கொஞ்சம் ஆப்ஷன்ல நல்லா காமிங்கடா, நல்லா லைக் யூஸ் பண்ணிக்கோங்கடான்றது தான் என்னோட ஆதங்கம். அமிதாப் பச்சன் in Kalki, we'll talk about it as a separate episode. I was like 82 வயசுல ஒரு ஆக்டரை வந்து இப்படி யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து was சத்தியமா amazing. யோசிச்சு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல என்னால. Yeah. And that was a portion where like Kalki really like அப்படியே எலிவேட் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த ரெண்டு ஆக்டர்ஸ் like you see them on that in that movie. And again, not much scope for Kamal, at least in this Kalki 1. And எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, லைக் கமல் கமர்ஷியல் மூவில நடிக்கிறான்னு அந்த டைரக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். if they don't use him properlyன்றது தான் என்னோட கம்ப்ளைண்ட். True. We'll leave it there for any final thoughts on Indian 2, Hemant. I mean, I liked Ravi Varman's cinematography. Anirudh வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த ஜக was all okay. But ஒரு பாட்டே காணாம போன மாதிரி இருந்தது. யாரும் இருந்தது, ஆனா தூங்கிட்டேன் நான், எனக்கு தெரியல. அந்த நீலோர்பம் இல்ல பாட்டு, அந்த குதிரை சாங் தானே? இல்ல அது கடைசியில வந்தது. அந்த பிரீத்தி அண்ட் ரைட், சித்தார்த் ரொமான்டிக் சாங் வச்சு அது கட் பண்ணிட்டாங்க. ஓகே, குட். எனக்கு தூங்கிட்டேனோன்னு ஒரு டவுட். ஸோ பட் எனி ஃபைனல் தாட்ஸ்? I think there was one more comment from Jean. He said like Indian 1ல வந்து சேனாதிபதி character was very vulnerable. It was very human. இங்க வந்து they made him super human and kind of taken out the I'm interpreting a lot of things here. So அதாவது வந்து சேனாபதியை வந்து ஒரு காட் லெவலுக்கு வீடியோ கேம்ல ஒரு காட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு உயர்த்திட்டு அந்த லெவலுக்கு வந்து they were trying to bump up Siddharth, right? And probably all of that sort of misfired. பட் நான் வந்து இதை நான் திருப்பியும் ரவுண்ட் அப் பண்ணி சொன்னேன்னா, the problem is Shankar's indulgence, and I will also say that is also a characteristic of Shankar. So what we hate about the film is also what you will get in. I will also tell you this now, Hemant. In Indian 3 will be no different in terms of indulgence of Shankar to take huge set pieces, to have drawn out action pieces. This is all you're going to get. You are not going to get some realistic film, இல்ல வந்து ஷாம் பெனகல் மாதிரி ஒரு ஃபிலிமோ, இல்லனா வந்து இல்ல see, okay, you're extrapolating it to the other extreme. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் நான் கேட்கல. ஓகேவா? upgrade yourself to 2024. like நீங்க இன்னும் வந்து like 20 or 15 years back அந்த சொன்ன மாதிரி like drama serialல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கறதோ. நான் இதுக்கு வந்து சங்கரா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறேன் ஹேமந்த். இப்போ நான் ஐ எம் இன்வோக்கிங் த சங்கர் வில் சே, ஹேமந்த் நீங்க வந்து யூ ஆர் ஆன் அ டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஹேமந்த். யூ டு நாட் நோ த காமன் மேன் ஆஃப் தமிழ்நாடு. I know him and I make film for him. I am saying as Shankar, not as me, okay? பட் நம்ம வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, 8 கோடி தமிழர்கள்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே ஓடிடி பார்த்து, எல்லாருமே கொரியன் ஃபிலிம் பார்த்து, எல்லாரும் அந்த லெவலுக்கெல்லாம் போல. நம்ம வந்து என்னைக்குமே ஒரு I'm not trying to be a classist here, okay? நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்ல வர கதைய there is a film grammar to it, okay? நம்ம வந்து இல்ல, நான் வந்து உங்களை கிளாஸஸ்லாம் ட்ரை பண்ணல. நீங்க வந்து நீங்க சொன்னீங்கல்ல let him upgrade ன்னு. நான் என்ன சொல்றேன்னா, in Shankar's mind he actually thinks he's upgraded to that level of people and he thinks that's enough for them, whether right or wrong. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துமா? அந்த மார்ஸ் கோத்த போறான், ஓகே? அவனை வந்து அந்த எவ்வளவு நேரம் அந்த சீனை பாப்பீங்க நீங்க? That's what the director thinks it's wrong. எனக்கு ஒத்து வரல. நானும் கிளாஸஸ் தான் அப்படி பாத்தீங்கன்னா, ஏன்னா he thinks that's cool. He thinks it's like, oh இது வந்து ரொம்ப அப்படியே ஆரவாரமா என்ஜாய் பண்ணி கை தட்டி பாப்பாங்க. நம்ம எம்ஜிஆருக்கு வந்து அதே டயலாக் தான் ஹேமந்த். 120 ரூபா கொடுத்து தியேட்டருக்கு படம் பார்க்க வர உனக்கு நான் பெரிய விஷயத்தெல்லாம் காட்ட போறேன். இது சங்கரோட ப்ராமிஸ் ரைட் ஃப்ரம் ஜென்டில்மேன், ரைட் ஃப்ரம் முதல்வன். சி, பாம்பு படம் எடுக்குமா? பாம்பு அனிமேஷன்ல வந்து வடிவேலோட மூஞ்சிலாம் இம்போஸ் ஆகி வருமா? இல்லைன்னா ஒரு பல்லி கமலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா மாயா மச்சேந்திரால? இதுதான் சங்கரோடைய பெடஸ்ட்ரியன் ஃபேண்டசி. அதே தான் இப்பவும். ரைட். த பாயிண்ட் இஸ் the what Tamil as a set of folks, what we are trying to tell Shankar is, hey man, that time has actually moved on.
தட் இஸ் நாட் த சேம் வே. இப்போ இன்னைக்கு விசு வந்து சம்சாரம் அது மின்சாரம் எப்படி எடுத்தா நம்ம எல்லாம் புஷ்பேக் பண்ணுவோமோ அதே தான் நம்ம எல்லாரும் புஷ்பேக் பண்றோம். வில் சங்கர் டேக் இட்? ப்ராபப்ளி நாட். பிகாஸ் கேன் விசு மேக் அ சம்சாரம் அது மின்சாரம் ஃபார் 2024? ப்ராபப்ளி நாட். ரைட்? அதுதான் He நான் can. சொல்ல வரேன். To be honest, let me tell you, he can, and he could do that. In fact, he tried that. Tried it with Manal Kairu, right? ம். ஆனா என்ன ஆச்சுன்னா, even there it was rejected because okay, it's not saying that they did the same thing that they did back then. They repeated it. They have changed as people, as directors, as technicians, as writers, and all of that. Not only has time moved past, they have also been, ஒரு கொஞ்சம் பின்தங்கிட்டாங்கன்றது தான் என்னோட கரெக்ட். வாதம். நம்மளோட வாதமும் அதுதான். நானும் உங்களை செப்பரேட்டே பண்ணி பேசல. நான் வந்து அதான் நான் சொன்னேன். ஐ எம் இன்வோக்கிங் சங்கர் பிகாஸ் ஐம் திங்கிங் வை வுட் ஹி டூ இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவள் ஒரு தொடர்கதை எடுத்த அதே பாலச்சந்தர் தான் 2000s கிட்ட கல்கின்னு ஒரு படம் எடுத்தாரு. ஓகே, அதுல அந்த பொண்ணு அவளே அடிச்சுக்கிற மாதிரி ஒரு யூ வுட் நோ தட், ரைட்? வெரி சிமிலர் ஃபிலிம். எவ்ரிபடி ரிஜெக்டட். தே ரிஜெக்டட் பார்த்தாலே பரவசம். இட் வாஸ் அப்கிரேடட். அப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு போற, அதாவது புது புது அர்த்தங்கள்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போற தம்பதிகள் நவ் தே டைவர்ஸ் அண்ட் தே வாண்ட் டு ஸ்டே அஸ் ஃப்ரெண்ட்ஸ். Right? It was ahead of its time and people rejected it because they said, hey, நீ upgrade ஆகல, நீ இன்னும் அதே drama மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கேன்னு. Modality has not changed. The message probably changed, but people never got it. Sensibilities have changed. Okay, Right. அதான் நம்ம சொல்றோம். ரெண்டு விஷயம். ஒன்னு, அவங்க வந்து அதே கதையை அதே இன்டென்சிட்டியோட அதே ரைட்டிங் பவர்ஸோட, லைக் இஃப் சுஜாதா had written this, okay, இது வந்து இட்ஸ் a crime to say this, but யாராவது அடிக்க வருவாங்க, லைக் நிறைய போடாத அந்த ஆர்குமெண்ட் பேசி பேசி புடிச்சு போச்சு. சுஜாதா had written that, I think this would have been a different movie என்னை பொறுத்த வரைக்கும். The writing definitely was a little என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. And that was probably one of the big letdowns. And the way that Sujata communicated the challenge of corruption very simply. இங்கேயும் வந்து ரைட்டிங் வந்து இன்னொன்னு சொல்ல வரேனே நான். ரைட். நான் வந்து எஸ், ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் சுஜாதா ஹேட் ரிட்டன் இட், ஐ வுட் ஹவ் என்ஜாய்ட் இட். பட் நான் என்ன சொல்றேன்னா, இதுல இருந்த இதே குறை அன்னியன்லயும் இருந்தது ஹேமந்த். ஓகே, ஒரு ஐயங்கார் பையன் திடீர்னு ஏதோ பேக்கப் ஆகி இன்னொரு இதுல பிறந்து, பட் ஆனா இன்னைக்கு நம்ம அன்னியன் கிளாசிக்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். I bought it. அது வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து ஒருத்தன் வந்து ஒரு வர்ச்சுவல் பர்சன் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் ஆர் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணி, I was totally, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சாமானிய வந்து இப்படிதான், ஒரு ஜூவனல் பர்சன் இப்படிதான், I was completely on board with Onion. ஏன்னா it's an entertainment. இன்னைக்கு நம்ம மூவ் ஆயிட்டோம், சங்கர் மூவ் ஆகலன்னு நம்ம சொல்ல வரோம். அவ்வளவுதான் சொல்ல வரோம். நான் சொல்ல வரேன், நீங்க வந்து you are saying like, what, why should he move on நீங்க சொல்றீங்க. இல்ல, சங்கர் மூவ் ஆக மாட்டாரு. இதுதான் சங்கரோடைய கேரக்டர். I'll also tell you, Game Changer is going to be exactly the same. Please don't expect anything. நான் உங்களுக்கும் சொல்ல, எல்லாருக்குமே சொல்றேன், சங்கர், and I like this about him, right? He is staying true to his roots, whether you like it or not, right? உங்களுக்கு அடுத்த படம் கிடைக்காதுன்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இதனால whether that is going to happen or not, that's only up to him, but he's staying true to his roots. So நம்ம வந்து ஆர்கியூ பண்ணே போலாம். இது வந்து கண்டினியூ தொடரும். இது வந்து நிறைய வந்து பேச வேண்டிய விஷயம் இருக்கு. இது போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. பட் I want to thank people who joined and stayed live. And Jean, thanks for commenting. Please do keep supporting us. But we just thought we'll experiment with a live once to see how it goes. ஏன்னா எல்லாரும் எபிசோட் போட போறாங்க, ரிவ்யூஸ் போட போறாங்க Indian 2 பத்தி. So we thought we'll have this passionate argument online, which we probably did. So as you know, this is how all our videos are. Nothing is planned. We just go and start talking. ஹேமந்த்க்கு படம் பிடிச்சதான்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு படம் பிடிச்சதான்னு கூட அவருக்கு தெரியாது. This was a very open conversation. This is really how we want to, and Shankar mari நாங்களும் we are sticking to the same idea that we are going to be as open and transparent, and we are going to say what we really like or did not like about this film. So yes. With that, we'll end this live session. Thank you everyone for joining us, and we'll see you soon. வணக்கம்.